முருகன் குமரன் குவலென்று ஒழிந்து உருகும் சேர்ந்தன் உணர்வென்றருவாய் குருகும் கவரும் புவியும் பரவும் குருகும் கவை குணம் பஞ்சரனை. வலைதளத்தில் இணைந்திருக்கின்ற உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய தினம் ஜோதிட பதிவாக நாம் காண இருப்பது விஜயின் வாழ்க்கையை சீரழித்த தீய முகூர்த்தம் என்ற தலைப்பில் ஜோதிட கருத்துக்களை பார்க்கலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் இன்றியமையாது முகூர்த்த சாஸ்திரமாகும். தீய காலங்கள் என்று சாஸ்திரங்கள் வரையறுக்கப்பட்ட காலங்களில் நீங்கள் ஒரு சுபகாரியத்தை செய்தீர்கள் என்றால் அது பலவிதமான தீமையை தரும். அவற்றையெல்லாம் நாம் விலக்கித்தான் முகூர்த்தம் எடுக்க வேண்டும் என்று முகூர்த்த சாஸ்திரங்கள் சொல்கின்றன. விஜயனுடைய மணநாள் 25/8/1999 அன்று திருமணம் முடித்திருக்கின்றார்கள். அன்றைய தினம் சதுர்த்தி திதி, திருவோண நட்சத்திரம். இந்த இரண்டையும் நாம் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், சாஸ்திரங்களில் ரிக்தை திதிகள் என்று சொல்லக்கூடிய சதுர்த்தி, நவமி, சதுர்த்தசி இந்த திதிகளை ரிக்தை திதி என்று கூறுவார்கள். இவற்றில் நாம் திருமணம் முடிக்கக்கூடாது என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றது. ஆனால் இவர் திருமணத்தன்று சதுர்த்தி திதி, சதுர்த்தசி திதி அமைந்திருந்தது. ஆகவே ரிக்தாயாம் அறிவீடனம், ரிக்தை என்றால் ஒன்றுமில்லாதது, ஒழிந்தது என்றெல்லாம் பொருள் தரும். அதாவது மணவாழி சிதைக்கும் என்று பொருள். அது மட்டுமல்ல, அன்றைய தினம் திருவோண நட்சத்திரத்திலே சந்திரனோடு இணைந்து கேதுவும் அமைந்து இருப்பதை காணலாம். ஒரே நட்சத்திரத்தில் சந்திரனோடு ஒரு பாவ கிரகமும் இணைந்து இருப்பதற்கு சக்கரகிரஸ்த தோஷம் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றது. அதிலும் செவ்வாயோடு இணைந்து சக்கரகிரஸ்த தோஷம் ஏற்பட்டது என்றால், ஒரே நட்சத்திரத்தில் செவ்வாயும் சந்திரனும் இணைந்து இருப்பது கடுமையான விளைவுகளை தருவதாக சாஸ்திரங்கள் சொல்கின்றது. அன்றைய தினம் கேதுவோடு சந்திரன் இணைந்து மகர நட்சத்திரத்திலே சக்கரகிரஸ்த தோஷம் அமைந்து காணப்பட்டதால் அதுவும் அவருடைய மனவாழ்வில் பிரிவினை ஏற்படுத்துகின்ற ஒரு கிரக அமைப்பு என்பதற்கு ஒரு சான்று. எனவே அன்பு பெரியவர்களே, ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் முகூர்த்த சாஸ்திரத்தை கற்றுக்கொள்ளுங்கள். முகூர்த்த சாஸ்திரம்தான் மனிதனுக்கு பலவிதமான நன்மைகளை தருவது. தீய காரியங்களை விலக்கி நன்மையான முகூர்த்தங்களை எடுத்து பயன்பெறுவோம் என்று அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். அம்சி விவேகானந்தர். வணக்கம்.